பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் இன்று எங்கள் கூட்டணிக்காக காத்திருக்கிறார்கள் என்று அண்ணாமலை அதிமுகவை நேரடியாக குறிப்பிடாமல் விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதை கேட்டிருப்பீங்க. அதிமுகவை நேரடியா குறிப்பிடாம காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க இன்று எங்களுக்காக கூட்டணிக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி பார்க்கிறீங்க? பாரதிய ஜனதா அதிமுக என்று நேரடியாக சம்பந்தப்படுத்தி பேசாவிட்டாலும் அவர் என்ன சொல்கிறார் என்று புரிகிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் டிடிவி என்கிற வார்த்தையை தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கே இந்த கூட்டணியில் சம்மதம் இல்லை என்றுதான் நான் யூகிக்கிறேன். ஏனென்றால் திரு டிடிவி அவர்கள் கஷ்டமான காலத்திலே வந்தவர். இப்போது மற்றவர்கள் நாம் நன்றாக இருக்கும்போது வர நினைக்கிறார்கள், நோட்டாவுக்கும் கீழ் என்று நம்மை ஏகடியம் பேசியவர்கள் தான் என்கிற ரீதியிலே அவர் பேசி, அமித்ஷா ஐயா இருக்கிறார், மோடி ஐயா இருக்கிறார், புதிய தேசிய தலைவர் வரப்போகிறார், புதிய மாநில தலைவர் வரப்போகிறார் என்று சொல்லவே இல்லை. எனவே அவர்தான் மாநில தலைவராக நீடிக்கிறார் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக அதிமுக கூட்டணியில் ஆர்வமே இல்லாதவர் பாரதிய ஜனதாவில் யார் என்றால் அண்ணாமலை அவர்கள் தான். அதற்கு காரணம் இருக்கிறது. அவரே பலமுறை அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதிலே அவருக்கு மன சஞ்சலம் இருக்கிறது என்பதையும் அவர் மேடையிலே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக இனிமேல் பாரதிய ஜனதா கூட்டணிக்காக தவம் இருந்தால் அது அதிமுகவுக்கே ஒரு பெரிய அவமானமாகத்தான் முடியும். அதிமுக எங்களுக்கு எதிரி இல்ல அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை கூறியிருந்தாரு. தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்கிறீங்க? 2 தினங்களுக்கு முன்பு அவர் கூறும் போதுமே திரு டிடிவி அவர்கள் பெயரை உச்சரித்தார். அண்ணன் டிடிவியோடு நான் காரிலே பயணம் செய்து வந்தேன், அப்போது அவர் சொன்னார் என்று அவர் சொன்னார். அதாவது இதிலே அடிப்படையில் பாரதிய ஜனதா கூட்டணியோடு இருப்பவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருப்பவர்கள் அமமுக, டிடிவி, திரு ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் பிற கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள், இவை ஒரு அணியாக இருக்கின்றன. அதுக்கு என்டிஏ என்று பெயர். அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக தேமுதிக மட்டும்தான். தேமுதிக கூட ராஜ்யசபா சீட்ல ஏதோ மன சஞ்சலம், கோபம் இருக்கிற மாதிரி தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி என்றால் அதிமுகவிலே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முயற்சி செய்பவர்கள், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், திரு வேலுமணி, திரு தங்கமணி, இன்னும் பலர். ஆக அதிமுகவுக்கு 2 கருத்துகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதாவுக்குள்ளும் 2 கருத்து இருக்கிறது. அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இதற்கிடையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து, அதாவது கூட்டணி கிடையாது என்கிற கருத்து. ஆனால் பல புற அழுத்தங்கள் காரணமாக இப்படி ஈரட்டாக பேச வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். கடைசியில இது எப்படி முடியும் என்றால், இந்த பொருந்தா கூட்டணியை எலி தவளையாகத்தான் முடியும். அந்த நட்பு உதவவே உதவாது. தலைவர்கள் மட்டத்திலே கைகுலுக்கி கொள்ளலாம், ஆனா கீழே வேலை பார்க்க வேண்டியது தொண்டர்கள் தான். இவ்வளவு பெரிய மன வெறுப்புகளை எல்லாம் சுமந்து கொண்டு தேர்தல் நேரத்திலே பணியாற்ற முடியாது. எத்தனையோ கூட்டணிகள் தோற்று போயிருக்கின்றன. 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. இப்படி ஈரட்டாக பேசித்தான். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 1996 வெற்றி பெற முடியவில்லை. ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார்கள். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், பொருந்தா கூட்டணி நீடிக்க கூடாது. ஏதாவது ஒரு வகையிலே தலைவர்கள் வெட்டொன்று துண்டு இரண்டாக பேச வேண்டிய காலம் இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரிந்து இது பல மாதங்களாக குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதன் மூலமாக அதிமுகவின் அந்த மெரிட் குறைகிறது, பொலிட்டிக்கல் மெரிட் குறைகிறது. வாக்காளர்கள் நம்பி கடைசியில் ஓட்டு போட வேண்டுமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.